பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நாளே சந்தோஷமா இருக்கிறீங்க? மீண்டும் உங்களை யாவரையும் இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த வீடியோ மூலமாய் தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவாராக. நீங்க நல்லா இருப்பீங்க என்ற இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எத்தனை பேர் இந்த நாளிலே இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூட தேவன் தலைப்பு. தேவனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆசீர்வாதம் பிளஸிங்னா எப்படின்னா ஆசீர்வதிச்சுட்டு நினைக்கிறாங்க. எப்படின்னா நம்ம ஐஸ்வர்யன் ஆகணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படி என்று பலர் சில திட்டங்களை எண்ணுகிறதை அநேக நம்ம பார்த்திருக்கிறோம். பணம் சம்பாதித்துக்கு பல வழிகள், பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன இந்த வார்த்தை மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை தயவு செய்து கொஞ்சம் கவனித்து கேளுங்க. ஆவியான சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவுள். அதனால் தயவு செய்து இந்த வாசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, உண்மை. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் உண்மை. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகுவதற்கு தீவிரிக்கிறவனோ அக்கினிக்கு தப்பான். ஹல்லேலூயா. இங்கே சாலமோன் அழகாக இங்கே இந்த வார்த்தை எழுதுகிறார். எந்த ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறானோ, என் வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறானோ, ஊழியத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறானோ, தேசத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறானோ, அந்த மனுஷனை பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த ஒரு லைன் சொல்றது, ஐஸ்வர்யவனாகுவதற்கு தீவிக்கிறவனோ. அப்படின்னா வேற வழியில எப்படின்னா ஐஸ்வர்யன் ஆகணும், எப்படின்னா இந்த தேசத்துல உயர்ந்த மனுஷன் ஆகணும், எப்படின்னா நம்ம வேற விதமாய் நம்ம பிளஸிங் வாங்கணும் என்று திட்டமிடுகிறவனோ அக்கினிக்கு தப்பா. தேவ பிள்ளைகளே, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படி என்று சாட்சி கொடுக்கிறார் மோசேயை பார்த்து. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ள ஒரு மனுஷனை தான் இந்த நாளிலே தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. என்னாகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், என் தாசனாகி மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று அவரே சாட்சி சொல்லுகிறார். அது உண்மை. உண்மை உன் வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம்தான் நீ பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். சிலர் எண்ணுகிறாங்க, எப்படின்னா சம்பாதிச்சலாமே, எப்படின்னா முன்னேறலாமே, ஆண்டவர் விட்டுட்டு எப்படின்னா பரலோகராஜ்யம் போயிடலாமே, பணம் கொடுத்தா எல்லாமே நடக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு நேராக கொண்டு போகிறேன்.
ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த அந்த சுதந்திரம் பிளஸ் அது முடிவில் என்ன இருக்குமா? ஆசீர்வாதம் பெறாது. ஆனா உண்மை என்று உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, உண்மையாய் நீ தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமா அதுல உனக்கு பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண சமாதானம் அதில் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். இதை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாய் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால முதலாவது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை. இரண்டாவது ஆக தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே வருகிற ஆசீர்வாதம். சங்கீதம் 128 1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வார்த்தையில இரண்டாவது என்ன அழகா சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். முதலாவது பார்த்தோம், உண்மை உள்ள மனுஷனை தேவன் ஆசீர்வதிப்பாரா. இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை தான் தேவன் பார்க்கிறார். எந்த ஒரு மனுஷன் அவருடைய வழிகளிலே நடக்கிறானோ, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அவனை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இரண்டாவது நமக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த மனுஷன் பெயர் கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-3 நீங்க வாசிக்கும் பொழுது, அங்கே 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று அங்கே 4 காரியங்களை அங்கு எழுதியிருக்கிறது பார்க்கிறோம். அவன் முதலாவது தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். இரண்டாவது, அவன் வீட்டாருக்கும் தேவனுக்கும் பயந்தவனாய் இருந்தான். மூன்றாவது, அவன் எப்போதும் தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். நான்காவது, அவன் எப்பவுமே அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இப்படி அவன் செய்து கொண்டிருந்த காரியங்களிலே அவனுடைய எல்லா தர்மங்களும் ஜெபங்களும் ஆண்டவருக்கு பயந்த காரியங்கள் எல்லாமே பரலோகத்திலே அவனுக்கு ஆண்டவருக்கு எட்டினதா. அல்லேலூயா. உடனே ஒரு தேவ தூதன் தரிசனத்திலே கண்டு, கொர்நேலியுவே என்று பெயர் சொல்லி அழைத்து, உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் எட்டி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, நீங்க இந்த பூமியில ஆண்டவருக்கு பயந்து நீங்க வாழும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கு வீட்டுக்குள்ள இயேசு தரிசனமா இருந்தார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த சம்பவம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில? இயேசுவே உங்கள் தரிசனமாய் வந்து நின்றார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இது கூட என்னங்க உலகத்துல சந்தோஷம் இருக்கு? பார்க்கிற தேவ பிள்ளையே, இப்படித்தான் கொர்நேலியுவுக்கு உண்டானது. உடனே அல்லேலூயா, அங்கே அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பெயர் சொல்லி அழைக்கிறார், கொர்நேலியுவே என்று. காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்ததனால். அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆள் அவங்க. கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதியாய் இருந்தவன், செல்வாக்கு உள்ளவன், பணம் அந்தஸ்து உடையவன். அப்படிப்பட்டவன் தேவனுக்கு பயந்து நடந்தனால தான் தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்கிற தேவ பிள்ளையே, இரண்டாவதாக நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை கவனிங்க. மூன்றாவதாக நான் உங்களுக்காக இந்த 3வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மூன்றாவது, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன். யார் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1, 3, 8, 12 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பியானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை அவர் மேன்மையாக வைப்பார் என்று அழகான அந்த வார்த்தை மூலமாய் நம்ம பார்த்தோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில கூட உண்மை இருக்கிறது. இங்கே அழகான இந்த வார்த்தையில என்ன சொல்லுகிறார்? மூன்றாவது, அவர் சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ, உண்மையாய் அவர் சத்தத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை பூமியிலே இந்த ஜாதிகள் மேலும் நான் மேன்மையாக வைப்பேன். அப்படின்னா ஆசீர்வாதமாய் வைப்பாரா, உயர்த்தி வைப்பாரா? எப்பொழுது? அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது. அதுல 3வது வசனத்தை பாருங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நீ எந்த இடத்துல போனாலும், நீ பட்டணமா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், எந்த பகுதியில போனாலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வன் இருக்கிறார். ஆமென். எப்பொழுது? அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் பொழுது. 8வது வசனத்தை பாருங்க. நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். வேலை ஸ்தலத்துல நீ கையிட்டு வேலை செய்கிற இடத்துல கூட ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். இதெல்லாம் நடக்கணும்னா அவர் சத்தத்துக்கு உண்மையா நீ செவி கொடுக்கணும். அவருடைய வசனத்துக்கு நீ செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தை கவனமா நீ கேட்கணும். அப்படி கேட்டால் மாத்திரம்தான் நீ பட்டணத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ கையிலிட்டு செய்கிற வேலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. என்ன ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை? நான் சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்கு பிளெஸிங் இல்லை. நான் கைட்டு வேலை செய்கிறேன், என் வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? நீ சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அப்படி வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல. அதுதான் காரணம். சபைக்கு வரும்பொழுது சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல, ஆராதனையில பண்றதுல, வெளியே போறது, அதனால எங்கங்க ஆசீர்வாதம் வரும்? ஆரம்பத்துல கிடைக்கிற சுதந்திரம் முடிவிலே அது உனக்கு பெறாது. ஆமென். அதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். நீ பட்டணத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவான்னு சொல்றாரு. எப்போங்க? அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தால் மாத்திரம்தாங்க இதெல்லாம் நடக்கும். கடைசி 12வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. உன்னை எங்க கொண்டு வந்து விடுறாரு? நீ கடன் கொடுக்கிறவனா, வாங்குறவனா இல்லைங்க, கொடுக்கிறவனா உன்னை மாத்துறாரு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை கொடுக்கிறவனா உன்னை மாத்துறாரு. வாங்குறவனா இல்ல, கொடுக்கிறவனா. இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியுமா? தேவ சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வசனத்தில் தியானமா இருக்கும் பொழுது, இந்த பூமியில் உள்ள ஜாதிகள் மேல உன்னை மேன்மையாக வைப்பாரா. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு இந்த தலைப்பு மூலமா கூட கொடுத்த ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என்ன? அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது உண்மை, இரண்டாவது
தேவனுக்கு பயப்படுகிற பயம். மூன்றாவது, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அலையில சொல்லுவோம், ஆமென். இந்த 3 காரியங்களையும் தயவு செய்து உங்க வாழ்க்கையில அதை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் செய்யுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கொர்நேலியுவை தேவன் அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்த காரணம்னா, தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், தான தர்மங்களை செய்து கொண்டு இருந்தான், தேவ சமூகத்தை ஜெபித்துக் கொண்டு இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவன் மேல ஒரு கண் வைத்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இந்த பூமியில நீங்கள் மேன்மையாக வாழணும்னா, மேன்மை என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த மேன்மை கிடைக்காது, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. யார் அவருடைய சித்தத்தை, அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு மாத்திரம் அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். நேரம் எடுத்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தை தியானிக்கிறது, பேசுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது அவ்வளவு பெரிய காரியம், சாதாரண காரியம் இல்லை. நேரத்தை எடுத்து அவர் சமூகத்தில் அவர் சத்தத்தை கேட்கணும். ஆலயத்துல போய் உட்கார்ந்த உடனே எப்ப முடிப்பாங்களோன்னு எதிர்பார்க்க கூடாது. எப்ப ஆண்டவர் என்னோட பேசுவாரா, ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேசுவார் என்று எதிர்பார்ப்போட ஒரு சத்தத்தை நீ காத்து இருக்கணும். ஆண்டவரே நீ பேசுவரையில நான் எழுந்திருக்க மாட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னோட நீங்க பேசணும்பா. அப்படி பேசும் பொழுது, ஆண்டவர் சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த 3 காரியம் வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் ஒழுங்கா ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் ஆண்டவரே உங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன், இந்த 3 காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்கப்பா. அதனாலே ஆண்டவரே, அதனால இந்த செய்தி மூலமாய் யாரெல்லாம் என்னோடு இந்த செய்தி கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமா ஆசீர்வதிங்கப்பா. யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்க, யாரெல்லாம் உம்முடைய உண்மையா இருக்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய பயந்து நடக்கிறார்களோ அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்க வேண்டும். இந்த நாளிலே எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த அந்த வல்லமுள்ள நாமத்திலே ஜெபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை காக்க கடவராக.